எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய அருணா. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 முடிஞ்சதுக்கப்புறம் அர்ணவ் அண்ட் அன்சிதாவோட ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக பிரேக் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் முக்கியமாக அன்சிதா ஃபினாலே ஸ்டேஜ்லேயே போட்டு உடச்சிருப்பாங்க. நான் வந்து அர்ணாவிட்ட ரொம்பவே கெஞ்சினேன், ஒரு பர்சனை வந்து என்னை சுக்குநூறாக உடச்சிட்டாரு, ஸோ இப்போ அந்த பர்சன்ட்டு நான் வெளியில் வந்து ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ விஜய் சேதுபதி முன்னாடியே அண்ட் எல்லா பேர் முன்னாடியும் அர்ணாவை பற்றி சொன்னதுக்கப்புறம் வெளியில் வந்து இப்போ செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரீயூனியன் அப்போ விஷால் அண்ட் அன்சிதா ரெண்டு பேருமே செம்ம க்ளோஸாக இருந்திருக்காங்க. இந்த ரயனோட மூவி ஃபங்க்ஷனுக்கு அர்ணா வரவே இல்லை, மேபி கூப்பிடாம இருந்திருக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா செமையாக கோவப்பட்டிருப்பாரு. ஸோ ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமே அர்ணா அன்சிதா பற்றி என்ன ஷேர் பண்ணியிருந்தாருன்னா, பிக் பாஸ் வீட்டிலே மிகப்பெரிய நடிகை அன்சிதா தான் சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவரே பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டாரு. பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்சிதா அந்த ஸ்டோரியை வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளோட பாண்டை யாருனாலையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டு சுக்குநூறாக உடஞ்சு போயிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் தான். ஸோ விஷால் அன்சிதாவோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் விஷால் மேலே அர்ணவ் செம கோவத்தில் இருப்பார்.